ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட்டான புது அப்டேட்டுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இபிஎஃப் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தலாம். இபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேலே அதில் மெம்பராக இருக்கிறாங்க. இவ்வளோ மெம்பர்ஸுக்கும் தன்னோட சேவை தரத்தை உயர்த்தணும்னு சொல்லிட்டு பிஎஃப் சைட்லேருந்து 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பல புது அப்டேட்டுகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி என்ன அப்டேட்டெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் பார்த்துடலாம். இந்த மாதிரியான அப்டேட்டெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது யுஏஎன் ஆதாரோட இணைக்க கால அவகாசம் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அந்த லாஸ்ட் டேட் ஆனது எக்ஸ்பிரி ஆகிட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ யூஏஎன் நம்பரை ஆதாரோட இணைக்கிறதுக்கு பிஎஃப் தரப்புலேருந்து மறுபடியும் கால அவகாசங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆதாரோட இணைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை ஆதாரோட இணைக்கிற பட்சத்தில் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டையும் சரி, பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுலையும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்காக தான் யூஏஎன் நம்பரை ஆதாரோட இணைக்க சொல்லி ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 15/2/2025 உங்களோட யூஏஎன் நம்பரை ஆதாரோட இணைச்சிக்கலாம். ஸோ இபிஎஃப்போட உறுப்பினர்கள் யாராவது யூஏஎன் நம்பரை ஆதாரோட இணைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தியங்க. ஒருவேளை உங்களில் யாருக்காவது யூஏஎன் நம்பரை ஆதாரோட இணைச்சிருக்கோமா அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டலில் போய்ட்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதில் அடுத்ததாக வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வசதி தான். அதாவது நீங்கள் ஏதாவது ஏற்கனவே வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டோ இல்லை வெளியே வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு கம்பெனியில் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு பழைய கம்பெனியில் அந்த மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெம்பர் ஐடியில் தான் உங்களுக்கு எவ்வளோ பிஎஃப் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். அப்படி பழைய கம்பெனியில் இருக்கிற அந்த பிஎஃப் பணத்தை புது கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுக்குற பட்சத்தில் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்பெனியோட ஒப்புதல் தேவைப்பட்டுச்சு. இப்படி இருந்த பழைய ரூலை எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமலே ஆதார் ஓடிபியை மட்டும் வச்சுக்கிட்டு பிஎஃப் பணத்தை பழைய கம்பெனியோட மெம்பர் ஐடியில் இருக்கிற பிஎஃப் அமௌண்ட்டை புது கம்பெனியோட மெம்பர் ஐடிக்கு எம்ப்ளாயே மாற்றிக்க முடியும். இந்த ஃபியூச்சரை யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2017 அக்டோபர் 1க்கு அப்புறமா யூஏஎன் வாங்கின எல்லாருமே இபிஎஃப்போட இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிஎஃப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது தேவையில்லாத மெம்பர் ஐடியை டீலிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான். எதுக்கு மெம்பர் ஐடியை நம்ம டீலிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஜாயின் பண்ணி அங்கேருந்து 10 நாள்லையோ இல்லை 20 நாள்லையோ இல்லை ஒரு மாதத்துலேயோ வெளில வந்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி பிஎஃப் அக்கௌண்ட்டை போடுறதுக்கான மெம்பர் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால வெளியாகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெம்பர் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். ஒருவேளை அந்த மெம்பர் ஐடியில் எந்த ஒரு பிஎஃப் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அந்த தேவையில்லாத மெம்பர் ஐடியை ஈஸியாக டீலிங் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு மாதம் வேலை பார்த்து அந்த மெம்பர் ஐடியில் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெம்பர் ஐடியை நீங்கள் டீலிங் பண்ண முடியாது. இதில் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இபிஎஃப் மெம்பர் எல்லாருக்குமே பேங்குக்கு ஈக்குவலான சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து 3.0 அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் மேலேருந்து ஜூன் எண்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது பிஎஃப் ஏடிஎம் கார்டு. இந்த பிஎஃப் ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் பேங்கில் சாதாரணமாக ஏடிஎம் கார்டில் எப்படி பணம் எடுக்க முடியுமோ அதேமாதிரி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் இந்த பிஎஃப் ஏடிஎம் கார்டை கொண்டு வர போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது சிபிபிஎஸ் முறை. இது பென்ஷன் வாங்குறவனுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது நாட்டோட எந்த மூலையில் இருந்தாலும் எந்த வங்கியில் இருந்தும் தங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை ஈஸியாக வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டு. இது அவங்க சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிபிபிஎஸை பயன்படுத்தி அதாவது ஒரு ஓய்வூதியதாரர் தன்னோட பென்ஷன் அமௌண்ட்டை திரும்ப வாங்குறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் டைமும் ரொம்ப மிச்சமாகும். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இபிஎஃப்ஓட மெம்பர் எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமல் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு சில பர்சனல் டீட்டெயிலை நம்மளே மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அப்டேட்டு தான். இதுக்கு முன்னாடி இந்த பர்சனல் டீட்டெயிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா, அதாவது நீங்கள் எம்ப்ளாயி ரிக்வெஸ்ட் கொடுத்து எம்ப்ளாயர் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த பர்சனல் டீட்டெயில்ங்கிறது மாறும். இந்த அப்டேட் படி நீங்கள் உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் அப்பா அம்மா பேர், உங்களோட மனைவி பேர், இப்படி ஒரு சில முக்கியமான திருத்தங்களை எல்லாம் எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமல் எம்ப்ளாயே தானாகவே திருத்தங்களை பண்ணிக்க முடியும். இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது நிறுவனத்தோட பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு, நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட அப்டேட் தான். இதில் கவர்மெண்ட்டுகிட்டேருந்து ஒரு புது அப்டேட் வருது. அப்படி என்ன அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அவங்களோட
ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் ஜாப்பில் இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க, வேறு சில டெலிவரிலாம் பண்ணுற தொழிலாளிங்க, அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்க, வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்குற பார்ட் டைம் லேபர்ஸ் எல்லாருக்குமே இந்த இபிஎஸ் பென்ஷனுங்கிறது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்ட் டைம் ஜாப்பில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட குறிப்பிட்ட தொகையும் கவர்மெண்ட்கிட்டேருந்து 3 இல்லை 4% தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்திருக்கு. இந்த திட்டம் மூலமாக பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்களுக்கு மருத்துவ காப்பீடும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர் துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இந்த அப்டேட் எல்லாம் பார்க்கும்போது வேலை கொடுக்குற நிறுவனமும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, எம்ப்ளாயோட டிஜிட்டலைஸ் சம்மந்தமான சிரமங்களை எல்லாம் குறைக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது ஹையர் பென்ஷன். இதை பற்றி அப்படி என்ன அப்டேட் ஒன்று வருதுன்னு பார்த்தோம்னா, அதாவது 2022 நவம்பரில் உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அந்த தீர்ப்புப்படி இபிஎஃப்ஓ ஹையர் பென்ஷனை வழங்கலாம் அப்படிங்கிற விருப்பத்தை அறிவிச்சுது. இந்த ரூல் படி ஒரு எம்ப்ளாயோ இல்லை பென்ஷன் வாங்குற ஒருத்தர் அதிக ஓய்வூதியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா, ஹையர் பென்ஷன் வேணுங்கிறதுக்கான அந்த ரிக்வெஸ்ட்டை இபிஎஃப்ஓ ரீசெக் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி கொடுத்த விவரங்கள் எல்லாமே இபிஎஃப்ஓவுக்கு போதுமானதாக இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களோட முதலாளிகள்கிட்டயோ இல்லை அவங்க வேலை பார்க்குற நிறுவனத்திலேயோ கூடுதல் தகவலை கேட்பாங்க. முதலாளி அல்லது அவங்க வேலை பார்க்குற அந்த நிறுவனம் கூடுதல் தகவலை கொடுக்குற பட்சத்தில் இபிஎஃப் ஆனது சம்மந்தப்பட்ட அந்த எம்ப்ளாய்க்கு ஹையர் பென்ஷன் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நாம் ஒரு முக்கியமான அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது உமங் ஆப் மூலமாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் வித்ட்ரா பண்ண முடியும் பார்த்தோம்னா, அதாவது இபிஎஃப்ஓட போர்ட்டலில் பேன் நம்பர், ஆதார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் இந்த டீட்டெயிலெலாம் கரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உமங் ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதில் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு தரமான சேவை கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட இந்த எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ள இருந்த பட்சத்தில் வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.